பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை, அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களோடு நீங்கள். உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன? மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன? உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள். மருத்துவர் எம்.என். சங்கர் பதில் அளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில். இரண்டு புதிய நிகழ்ச்சிகளை ராவணாவில் தொடர்றோம் நம்ம. ஒன்று பிரபல அக்குபஞ்சர் மருத்துவர் டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களோடு நீங்கள் என்ன கேள்வி, உடல்நலம் சார்ந்து எந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கான பதில் அவர் மாற்று மருத்துவம் எப்படிலாம் இருக்குதுன்றதை பற்றி விளக்குறாரு. உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே நீங்கள் சில தற்காலிகமாக சில மருத்துவ சிக்கல்களை தீர்த்துக்கலாம் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம். நிறைய கேள்விகள் இப்போவே வர தொடங்கி இருக்கிறது. இரண்டாவது நிகழ்ச்சி பிரபல வழக்கறிஞர் டாக்டர் ஜி. தியாகராஜன் சட்டக்கல்லூரியில் கெஸ்ட் லெக்சரராக இருக்கிறார். மூத்த வழக்கறிஞர். சட்டம் என்ன சொல்கிறது, உங்களுக்கு சட்டம் குறித்து நிறைய சிக்கல்கள் இருக்கும், கேள்விகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். தனக்கு ஒரு பிரச்சனை இது எப்படி தீர்க்குதுன்ற ஒரு மன பிரச்சனை இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கிறது. இரண்டுக்கும் உங்களுடைய பேராதரவு எப்பொழுதும் போல இருக்க வேண்டுகிறேன். ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதயம் இனித்தது, கண்கள் பனித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கலைஞர் அவர்களுடைய பிரசித்தி பெற்ற அந்த வாசகம் இப்போது தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு 100க்கு 100 பொருந்தி வருகிறது. சில மாதங்களுக்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்பு முதலமைச்சரை சந்திப்பது எங்களுக்கு நேரமே கொடுக்க மாட்டிருக்கின்றார், முக்கியமான பிரச்சனைகளை பேசுவதற்கு நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறார்னு புலம்பி இருந்தது, பேசியிருந்தது. ஊடகங்கள் பெரிய அளவில் அது பேசியிருந்தது. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தலைவருக்கே பார்ப்பதற்கான சந்திப்பதற்கான அனுமதி இல்லையான்னு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திடீர்னு ஒரு புரட்சி குரலை தோழர் 99லேருந்தே எழுப்பிக்கிட்டு வர்றதா சொல்கிறாரு. சொல்கிறாரு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு. முதலமைச்சர் அமெரிக்காவிலிருந்து திரும்ப இருக்கிற அந்த நாளில் அதிகாலையிலேயே போட்டு பெரிய பரபரப்பாக ஆக்கினார். திரும்ப ட்வீட் எடுத்தார், திரும்பவும் போட்டார். அப்புறம் மீடியாக்கள் அதை பற்றி கேட்டோன்னா அது 99லேருந்து நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறது தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு போகிறாரு. கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா, கேட்டுக்கிட்டே இருப்போமா அப்படின்றது கேள்வி இருக்குது. கேட்டுக்கிட்டே இருப்போன்னா உன்னை எத்தனை நூற்றாண்டுக்கு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க கூட்டணியில் இருந்துக்கிட்டே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு முழக்கம் வச்சுன்னா அதை நோக்கி ஒரு அரசியலை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அதுக்காக சமரசம் இல்லாமல் நீங்கள் போராடித்தான் ஆகணும், களத்தில் நின்று தான் ஆகணும். காரணம், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல் அதிகாரம், அங்கீகாரம், ஆட்சியில் பங்குன்றது எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா அதை சொல்லி தான் நீங்கள் இந்த தளத்துக்கு அரசியலுக்கு வந்திருந்தீங்க. இல்லைன்னா அந்த முழக்கத்தை நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா வேற ஒரு தலைமை யாராவது ஒருத்தர் அதை எடுத்துக்கிட்டு கட்டாயம் போராடி என்றாவது ஒரு நாள் கூட்டணி ஆட்சி, அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது. கூட்டணி ஆட்சியில் அது பங்கு அப்படின்றதுல சீட்டு கொடுக்குறதுல மட்டும் போதாது, அதிகாரத்தில் பங்கு வேணும், அமைச்சரவையில் பங்கு வேணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ அதை பற்றிலாம் இல்லை, எதுவும் பேசலை. நேராக உள்ள இன்றைக்கி சந்திக்கிறதுக்காக டைம் கேட்டிருந்தாரு. அமெரிக்காவிலேருந்து வந்தவுடனே இதுனா பெரிய கொசுக்கடி மாதிரி இருக்குது. சரி, இந்த கொசு என்னன்னு தான் கூப்பிட்டு கேட்பன்ற மாதிரி அவர் எடுத்திருக்கிறாருன்னு என்னன்னு தெரியல. ஏன்னா என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே ஒரு இப்படி நினச்சி மதிச்சிருந்தாருன்னா திருமாவளவன் என்னை முதலமைச்சர் சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டால் எங்களுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாருன்னு புலம்ப வேண்டிய கட்டம் வந்திருக்காது. நம்ம அங்கே தான் நிற்கணும். அங்கே அவர் ஒரு முக்கியத்துவமானது, ஒரு பெரும்பகுதியான வாக்கு வங்கியை நமக்காக திரட்டி கொடுத்துருக்கிறார். முதல்ல இவரை தான் நம்ம சந்திக்கணும், பேசுக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் நேரம் ஒதுக்கணும் எப்போ கேட்டாலும். அது இல்லை. சரி, இது என்னடா அப்படின்ற மாதிரி இப்போ கூப்பிட்டு ஒரு பெரிய அளவில் கலக குரல் மீடியா எல்லாம் தேர்தல் நெருங்குற இந்த நேரத்தில் பெரிய அளவில் பரபரப்பாக்குது. எதுக்கடா அப்புறம் திடீர்னு பார்த்தா மது ஒழிப்பு மாநாடு திமுக குடும்பத்துக்கு எதிராக மட்டுமே நடத்தப்படுவதாக வெளியில் மக்கள் பேசுகிறார்களே, இப்படிலாம் நினச்சிக்கிட்டு சரி இதை கடியை கொஞ்சம் குறைச்சிக்குவோம் அப்படின்றதுக்காக கூப்பிடு வர சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பேசுகிறாங்க. இவர் எதுக்கு சொல்ல வரேன்னா, மது ஒழிப்பு மாநாடு திமுகவுக்கும் அழைப்புன்ற பேரில் போகிறாரு. அழைப்பு கொடுத்தீங்களா அப்படின்னு கேள்வியில் கேட்டாக்கா அழைப்பெல்லாம் கொடுக்கல. அவங்களாம் அந்த செய்தி, இந்த போராட்டம், அந்த அறிவிப்பெலாம் வச்சு நாங்கள் எங்கள் தரப்பில் கலந்துக்கிறோம். ஆர்எஸ் பாரதி அவர்களும், அவைத்தலைவர் ஆர்எஸ் பாரதி அவர்களும், செய்தி தொடர்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் 2 பேரும் கலந்துக்குவாங்க அப்படின்னு. இவர் என்ன கேட்டிருக்கணும்னா, இல்லைங்க ஐயா, கடந்த தேர்தலின் போது கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டில் தான் விதவைகள் அதிகம்னு சொல்லிட்டு நிறைய அளவில் எங்களுடைய மது ஒழிப்பு கொள்கைக்கு ஆதரவாக அவங்க அன்றைக்கி பேசி பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்கள கூப்பிட்டு அவங்கள வர சொல்லியிருந்தால் ஒன்றும் நல்லா இருந்திருக்குமே இவர் கேட்டிருக்கணும். ஏன் அதை விட்டுட்டாருன்னு நமக்கு தெரியல. அடுத்தது ஒன்று, கட்சியினுடைய நிர்வாகி கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு, மதுவை எல்லாம் அவ்வளோ லேசில் ஒழிச்சிட முடியாது, இதில் ஈடுபட்டுக்கிறவங்களாம் மிகப்பெரிய தொழிலதிபர்கள், வர்த்தகர்கள் மாதிரி மிகப்பெரிய அளவில்
ஐஏஎஸ் படிச்சுட்டு எல்லாம் இந்த மது விற்பனை வேலைக்கு வந்திருக்கிறாங்க, இதுக்குள்ளாக இருக்கிறாங்க, ஈடுபட்டு இருக்கிறாங்க. நம்ம இதை ஒழிக்கணும்னு சொன்னோம்னாக்கா இதுக்குள்ளே இருக்கிற தொழிலதிபர்களுக்கெல்லாம் நம்ம மேலே ஒரு பெரிய அளவில் வந்துடும். பின்னணியில் வேற ஒருத்தர் அரசியல் பின்னணின்றதை சொல்ல வர்றாரு. பகையாக இருக்கும் அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நம்ம தொட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தை இந்த மதுவிலக்கு பிரச்சனை நம்ம எப்படிப்பட்ட விஷயத்தை தொட்டு இருக்கலாம், இதை ஒழிக்கவே முடியாது. காரணம், இதில் ஈடுபட்டுக்கிறவர்கள்லாம் பெரும் முதலாளிகள், அரசியல் பின்புலம் கொண்டவர்கள், ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்து அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி சாராயம் விற்கிற வேலைக்கு வந்துருக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து போச்சு. இதை நம்ம ஒழிக்கணும்னு போடும்போது அதாவது பகைமை வரும், நம்ம மேலே வெறுப்பாக பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நம்ம தொட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்கிறாரு. இப்போ வந்து என்னன்றாரு, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இப்போ வந்து முதல்வர்கிட்ட நாங்கள் 2 அம்ச கோரிக்கையை கொடுத்துருக்குறோம். என்னன்னா, ஒன்று வந்துட்டு படிப்படியாக நீங்கள் வந்து மது விற்பனையை குறைக்க வேண்டும். அந்த பக்கம் அரசு என்ன சொல்லுது, ஏன் மது விற்பனை குறைஞ்சதுன்னு ஊழியர்களை சஸ்பெண்ட் பண்ணுது. சஸ்பெண்ட் அந்த மாதிரி பணி நீக்கம் செய்யும்போது மெமோ கொடுக்கும்போது இது தவறு அப்படின்னு இவங்க போராடவே இல்லை, குரல் கொடுக்கவே இல்லை. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு படிப்படியாக மதுவை குறைக்க வேண்டும். ஒன்று, மத்திய அரசு இந்த உறுப்பு எண் 47 படி வந்து தேசிய அளவில் மது இந்த இதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்றத அண்ணா அவர்களே அப்பொழுது பேசி மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கின்றார். எப்போ அண்ணா இருந்தபோது மது விலக்கு என்பதில் உறுதியாக இருந்தார், மது விற்பனைக்கு எதிராக இருந்தார் அண்ணா. கலைஞர் அவர்களும் அந்த இதை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு சொல்லியிருக்கிறாரு சொல்கிறாரு. கலைஞர் அவர்களும் அப்படி அந்த மாதிரி சொன்னாருங்களாம். அப்புறம் அந்த கலைஞர் 2வது மது கடையை திறந்து விற்றது, அது விற்பனை அது வந்து பெரிய அளவில் வளர்ந்தது, அதெல்லாம் பேசவே இல்லை. அதை பின்பற்றி பொன்விழா பவள விழா கொண்டாடுகிற திமுக தொடங்கி 75 ஆண்டு ஆகிற இந்த நேரத்தில் அதுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுக்கு இதை வலியுறுத்த வேண்டும் அப்படின்றாரு. இல்லை இது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இது எல்லாருமே வந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. இந்த சில பேர் சொல்லுவாங்களே இவனா அவனான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நினச்சிட்டார தோழர் திருமாவளவன் தெரியல. இனி யாருக்கிட்ட அரசியல் பண்ணுறோம், நம்ம எந்த மக்களுக்காக பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சு தான் பேசுகிறாருன்னா அதுவும் தெரியல. சாராய கம்பெனியை வச்சுங்கிறது யார், இந்த திராவிட கோஷ்டிகள். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சாராய தொழிற்சாலையில் ஷேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெளிப்படையாக டிஆர் பாலுக்கிட்ட இருக்குது, கனிமொழி, நேரு அமைச்சர், இவங்கெல்லாம் சேர்ந்து சாராய ஃபேக்ட்ரி, ஒரு சக்கரை ஆலையை சாராய ஃபேக்ட்ரியை மாற்றி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பகிரங்கமான குற்றச்சாட்டு காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியை வச்சாங்க. உங்களால் வழக்கு போட்டு அதுக்கு ஒன்றும் செய்ய முடியல. இப்படி எல்லாமே நீங்கள் இந்த துறைக்குள்ளே இருந்துக்கிட்டு படிப்படியாக குறைக்கணும் அப்படின்னாக்கா எப்படி குறைப்பாங்க? ஒன்றிய அரசு இதில் வந்து தேசிய அளவில் முடிவு எடுக்கணும்னா நீங்கள் மாநிலத்தில் முதல்ல விட்டு தொலைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. இதில் ஒன்றிய அரசு நீங்கள் அடிக்கடி இழுத்துக்கிட்டு வரீங்களே, ஏன் இழுத்துக்கிட்டு வரீங்க? இப்போ மதுவை ஒழிக்கணுமா வேணாமா? தமிழ்நாடு அரசு தான் சட்டம் போட்டு, கருணாநிதி அவர்கள் தான் இதை வந்து முத கொண்டு வந்தார். இதே இந்த திமுக அரசு சட்டம் போட்டு இது நிரந்தரமாக ஒரே நாளில் நிறுத்த முடியும். தேசிய அளவில் நிறுத்துற அவன் குட்டிச்சோர போகிறான், எப்படி வேணா போகிறான், நமக்கு என்ன வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கணுமா இல்லையா? கனிமொழி சொன்னார்கள், இப்போ நீங்களும் சொல்கிறீங்க. கனிமொழி சொன்னது இங்கே எல்லாருமே வந்து தாலி அறுத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, விதவைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஐயோகோன்னு ஒப்பாரி வச்சுது. நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் போகிற இடம்லாம் தாய்மார்கள் வந்து கண்ணீரோடு இந்த குரலை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள், அதற்காக தான் இந்த அப்படின்னு சொல்ல வரீங்க. இவங்க உடனடியே நீக்கணுன்றதில் உறுதியாக போராடுறதுக்கு துப்பில் தேசிய அளவில் மோடி ஒரு இது இருக்கணும், மத்திய அரசு ஒன்று எடுக்கணும். எத்தனை காலத்துக்கு இந்த உருட்ட போகிறீங்க? எனக்கு புரியல. இல்லை கேட்குறவன் எல்லாம் இதுவான்னு அர்த்தமா என்ன கேனியன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு அரசியல் பண்ணுறீங்களா? இல்லை விமர்சனம் செய்யக்கூடாதுன்றதுக்காக இருக்கிறீங்களா? எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து தாய்ங்க பிடிங்க திமுக இல்லைன்னு சொல்ல வரல. ஒன்று நீங்கள் மீசையை வச்சுக்கணும், இல்லை மீசையை வச்சுட்டு கூழ குடிக்கணும். நான் ரெண்டுமே கூழும் குடிப்பேன், எனக்கு மீசையும் வேணும்னா அது பார்க்க அசிங்கமாக இருக்கும், கேவலமாக இருக்கும் வெளியில் போனோம்னா, அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட அப்படி தான் மாறிக்கிட்டு வரீங்க. ஒரு பக்கம் இந்த முழக்கம் வைக்கிறீங்க, அப்புறம் பக்கம் உள்ளார பேசும்போது இது யாராலுமே மதுவை ஒழிக்க முடியாது, இதில் இப்படிலாம் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் இருக்கிறாங்க, அதனால் அவங்க எல்லாமே பகையாக பார்ப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம தொட்டு இருக்கிறோன்னு தொட்டு உடனே நீங்கள் மாநாடு நடத்தி உடனே திமுக வந்து கலந்துக்கிட்டு அது உடனே நீங்கிடுமா? அது ஒன்று நின்றால் உறுதியாக நீங்கள் வந்துட்டு மதுவை ஒழிக்கும் வரை உங்களோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி மக்கள் உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க. கூட்டணி பழப்பம் வேணும் நமக்கு, மதுவுக்கு எதிராக நாங்கள் போராடணும், மக்களை திசை திருப்புறீங்க, மடமாத்துறீங்க. நீங்கள் இதில் நம்பி இருக்கிற மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகத்தில் ஒரு இது வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு அரசியல் பேசிக்கிட்டு இருப்பீங்க. இதை வந்து யாரும் விமர்சிக்கக்கூடாது, கேட்கவும் கூடாது. திமுகவை நீங்கள் எதிர்க்காமல் போங்க. நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை எங்களை வந்து கூட்டணியிலேருந்து பிரிக்க பார்க்கிறார்கள். நீங்கள் ஒட்டிக்கிட்டு இருங்க, நீங்கள் ரெட்டை குழந்தையாருங்க இல்லை ஒத்த குழந்தையாருங்க, அது வேறு விஷயம்.
அதனால் நாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எந்த விஷயத்தை பேசணும், எந்த விஷயத்த மக்களுடைய பிரச்சனை எதை கொண்டு போய் கொடுக்கணும், மதுவுக்காக கொடுத்தீங்க, யாருக்கிட்ட கொடுக்குறீங்க, நடத்திக்கிட்டு இருக்கிற அரசுக்கிட்டே கொடுத்து ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் வந்து அழுத்தம் கொடுக்கணுமா? இவர்கள் படிப்படியாக மது விற்பனையை குறைக்கணுமா? அப்புறம் எதுக்கு சாராய விற்பனை குறைஞ்சி போச்சு அப்படின்றதுக்கு நடவடிக்கை எடுத்தது இந்த அரசு? அதுக்கு எதிராக பெரிய கண்டனம் தெரிவிச்சிங்களா, மறியல் செய்தீங்களா? அது எதுவுமே இல்லை. எந்த அரசியலை நீங்கள் செய்துட்டு இருக்காருன்னு தெரியல தோழர் திருமாவளவன். யாருக்கான அரசியல் செய்ய? உங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசியல் போனீங்க. ஐயா, அந்த மாதிரி 18% இடஒதுக்கீடு காலி பணியிடங்கள் வந்து காலியாக இருக்கிறது. இது எப்போ நீங்கள் வந்து நிரந்தரமாக வந்து இட்டு நிரப்புவீங்க? மத்திய அரசனுடைய எஸ்சி எஸ்டிக்கான அந்த நிதி வருகிறது திருப்பி அனுப்புறதை நீங்கள் எப்போ நிறுத்துவீங்க? முழுமையாக எப்பொழுது நீங்கள் பயன்படுத்த போகிறீர்கள்? இந்த மக்களுடைய அடித்தட்டு பிரச்சனைகள் நிறைய வந்து இருக்குது. இன்னும் நிறைய விடுதிகள், இன்னும் நிறைய கல்வி தரங்கள் வந்து இன்னும் உயர்ந்ததாக இருக்கணும். நிறைய விஷயங்கள், திட்டங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இந்த சமூகத்தை சேர்ந்த இது வந்து மத்திய அரசனுடைய நிதி வருது, எல்லாருக்கும் வர மாதிரி இவங்களுக்கு ஒரு பெருந்தொகை வருது. இது ஏன் தமிழ்நாடு அரசு திருப்பி நீங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு முறை கேட்டிருக்கீங்களா? ஒரு முறை இடஒதுக்கீடு 18% இருந்தாகணும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் விகிதாச்சாரத்தில். காலி பணியிடங்கள் இருக்குது, ஒப்பந்த தொழிலாளர்களே நீங்கள் போட்டுங்கிறது எந்த விதத்தில் சரி? இதெல்லாம் பேசியிருக்கணும். ரொம்ப வேணாம். இந்த பஞ்சமி நிலம் என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டிங்களா? அந்த மனு கொடுத்தீங்கல்ல, மதுவை 2 பிரதான கோரிக்கையை கொடுத்துருக்கிறாராம். ஒன்று வந்து படிப்படியாக திமுக குறைச்சிக்கணுமா, இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா தேசிய அளவில் 47 வந்து உறுப்பு 47 பிரிவு அதை வந்து நடைமுறைப்படுத்த தேசிய அளவில் கொள்கை முடிவு எடுத்து எல்லா மாநிலங்களும் படிப்படியாக சாராயத்தை குறைக்கிறதுக்கு ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அறிவிக்கணும் அப்படின்றீங்க. இதெல்லாம் எந்த தமிழ்நாடு அரசு முடிவெடுத்தாவது நிறுத்திடலாமே, நாளைக்கு நிறுத்திடலாமே. டிஆர் பாலு கோவிச்சுக்குவார், உங்களுக்கு கனிமொழி அக்கா கோவிச்சுக்குவாங்க, நேரு ஒன்றும் கோவிச்சுக்குவாங்க, இந்த பக்கம் சகோதரி ஜெகத் ரட்சகன் அவர் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு கோவிச்சுக்குவாங்க. தேர்தல் நிதி உங்களுக்கு வராது, தேர்தல் ஒத்துழைப்பு வராது, நெருக்கடி கொடுப்பாங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் உங்கள் கொடியெல்லாம் இன்னும் கொஞ்சம் பிச்சு போடுறது கூடுதலாக செய்வாங்க, கூட்டணி கொடுத்து உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. இவ்வளவும் நடக்குன்னு ஒரு அச்சம் இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு நீங்கள் போராடுறீங்க? உங்களுடைய ஒரே ஒரு ஒத்தை நோக்கம், முதலமைச்சர் அவர்கள் கண்டு கொள்ளாமல் இருக்கிறார், நம்மளை எல்லாரையும் சந்திக்கிறார், நமக்கு நேரம் கொடுக்க மாட்டிருக்கிறாரு அப்படின்னு கூவுனீங்க. ஒரு புரட்சி குரல் மாதிரி வச்சிங்க. உடனே வந்து சந்திக்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டார். இப்போ வந்து எல்லாமும் சரியாக போச்சு. உங்களுக்கு மாநாட்டில் யார் வந்து கலந்து திருடனே வந்துட்டு கேஸை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. விற்கிறது தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசு தேசிய அளவில் கொண்டு வரது பிறகு இருக்கட்டும். முதல்ல நீங்கள் வந்து மது விலக்குன்றது உடனடியாக அறிவிங்க. கொரோனா நேரத்தில் வந்துட்டு திடீர்னு கட் பண்ணப்போ அவனும் செத்து போகல, பெரிய அளவில் நோய் தொற்று வந்து தான் செத்து போனாங்க. எதுவும் ஒன்று பெரிய புரட்சியெல்லாம் வெடிச்சில்லை. ஆனால் உடனடியாக மாவட்டத்துக்கு மாவட்டம் மனநல மருத்துவத்தை திறந்து அந்தந்த பகுதி வாரியாக அவர்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து மறுவாழ்வுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்த பக்கம் வந்து சாராய கடைங்க மூடுங்கன்னா அப்படி எதுவும் சொல்லவே இல்லை. பெருகிக்கிட்டே இருக்குது சாராய விற்பனை. ஏன் குறைஞ்சதுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இருக்கிறது எல்லாமே இவங்க தான் பினாமியாக இருக்காங்க. அதிமுகவில் பார்த்தா மிடாஸ் தொழிற்சாலை அது அவங்க பினாமியாக இருந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு மத்தியில் நீங்கள் இந்த முழக்கத்தை ஏன் வச்சிங்கன்றதே தெரியலை. ஆளுங்கட்சி அவங்களே கவலைப்படலை, குடிச்சு செத்துட்டு போகணும் தான் அவங்க விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. விதவைகள் நிறைய அதிகமாகிறது நல்லது தான் அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த கோரிக்கை வைக்கிறீங்க, அதுதான் விஷயம். உண்மையிலேயே மக்களுக்காக நீங்கள் அழுகுறீங்க அப்படின்னு கவலைப்படுறீங்க தோழர். நீங்கள் நிறைய நல்ல விஷயம் தெரியுது. இதுக்காக நீங்கள் உண்மையிலே கவலைப்படுறதுன்னா உறுதியாக ஒரே ஒரு முறை கோரிக்கையோடு நில்லுங்க. இந்த மது வந்து நடத்திட்டு இருக்கிற அந்த கட்சிகளோடு கூட்டணியில் நில்லுங்க. என்ன நாங்கள் விட்டுட்டு வந்து இப்போ ரோட்டில் நிற்கிறதா, அவங்கெல்லாம் அதிகாரத்துக்குள்ளே போகிறதா அப்படின்லாம் கேட்காதீங்க. நின்றுட்டு மக்களுக்காக நீங்கள் பேசுங்க. மக்கள் உங்களை கொண்டாடுறாங்களா? ஏன் இந்த ரெட்டை வேஷம் ஒரு இதுவும் போட்டுட்டு இருக்கீங்க? இதுதான் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பேட்டியில் சொன்னார். ரொம்ப வேண்டியதில் தோழர் திருமாவளவன் அவர்கள் கனிமொழி அவர்களை கூப்பிடுங்க, அவங்க தான் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. அதே அந்த பிரச்சாரம் பண்ண அவங்கள உங்கள் மாநாட்டுக்கு கூப்பிடுங்க. அந்த சகோதரி போயிட்டு அவருடைய சகோதரர் அண்ணா முதலமைச்சர்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. நம்மளும் அதை தான் வலியுறுத்துறோம். நீங்கள் ஏன் சுற்றி வளைச்சி இப்படிலாம் பேசிட்டு ஆர்எஸ் பாரதியும் டிகேஎஸ் இளங்கோவனும் வருவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் அதை வந்து ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்க. அடுத்தது வந்து அந்த பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க, அந்த மாதிரி வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி முதலமைச்சர் என்ன கேட்டாருங்களான்னு கேட்டதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஐயா இந்த மாதிரி அவர் இதை பற்றி எதுவுமே கேட்கவில்லை, பேசவில்லை. ஏன் நீங்கள் பேசுங்க. 99லேருந்து பேசிட்டு இருக்கிறீங்களா ஐயா, இது எங்களுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கிறது என்பதையும் நாங்கள் வலியுறுத்தணும் அப்படின்னு துணிச்சலாக அங்கே சொல்லியிருக்கணுமே பேட்டியில்.
நான் இப்போ வெளியில் பேசிட்டு இருக்கிறது உள்ளே பேசுங்க முதலமைச்சர்கிட்ட. இது எங்கள் 99ன்னு சொல்லிட்டு இருக்கிறோங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, இதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த கோரிக்கை ஒன்று கூட வைங்களாம், என்ன குறைஞ்சி போச்சு? வச்சுட்டா அப்படியே அறிவாலயம் கதவு சாத்திக்குமா? உங்களுக்கு அவங்க கூப்பிட்டு முகமலர்ச்சியாக பேசி பக்கத்தில் உட்கார வச்சு உங்களை எதுவும் கவனிக்கலைன்ற பெரும் குறை இருந்திருக்கிறது. இது அது இன்னைக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு. முதலமைச்சர் சிரிக்கிறார், கை கொடுக்குறார். பக்கத்தில் பார்த்தா நேரு, இன்னும் மற்ற மூத்த அமைச்சர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. பொன்முடி இருக்கிறாரு, இந்த பக்கம் ஏவா வேலு இருக்கிறாரு. எல்லாமே சிரித்து ஆஹா, இது என்னன்னா அந்த சிக்கல் இல்லாமல் நாங்கள் முடிச்சோன்னு உங்களுக்குள்ளே செட்டில்மெண்ட் ஆகிட்டீங்க. அதுதான் இப்போ மக்கள் தலையில் மிளகா அரைச்சிட்டிங்க. அந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒன்று பேசிட்டு அது வச்சுக்கிட்டு இவர்களே விற்பாங்களாம், இவங்களே வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களான்ற மாதிரி இவர்களே விற்பார்கள், இவர்களே மாநாட்டில் சிரிக்க மாட்டாங்க பார்க்குறவங்க எல்லாரும். திமுக இந்த மாநாட்டில் அதிமுகவை கூப்பிட்டு இருந்தாலும் அதுதான் சொல்கிறேன். கடந்த முறை அதை பதிவு பண்ணியிருந்தேன். அதிமுக கிட்டையும் சாராய ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கவங்க இருக்காங்க. அந்த கட்சியை அந்த கொள்கையில் என்ன முடிவுன்னு சொல்லலை. அது வந்தாலும் நாங்கள் வரவேற்புன்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அவங்களும் மேடையில் வச்சுக்கிட்டு அப்புறம் அடுத்த முறை திமுகவுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுவீங்களான்ற கேள்வி கேட்டால் அதுதான் இங்கேயும் கேட்குறோம். விற்கிற அத்தனை பார்ட்டிகளும் கூட வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி மாநாட்டில் மது ஒழிப்புன்னு எப்படி பேசுகிறீங்க படிப்படியான்னு? என்னன்னா திமுகவுக்கு ஒத்துழைப்பு வேலை, ஒத்தோடி வேலையை நீங்கள் தூக்கி செய்துட்டு இருக்கிறீங்க தோழர். இந்த அரசியல் வேணாம். மக்களுடைய பிரச்சனையை மக்கள் பார்த்துக்குவாங்க. மக்கள் பார்த்துக்கிற சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. நீங்கள் குறுக்கால அதை மடமாத்துற மாதிரி செய்துக்கிட்டு இருக்காதீங்க. மது ஒழிப்புன்றது எல்லாருமே மக்கள் பேச தொடங்கி ஒரு நாளைக்கு எல்லாம் வந்துடுவாங்க. காலம் மாறிக்கிட்டு இருக்குது. இதுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த 32 வகைராக்கள் இந்த விஷயத்தை எடுத்து பேசுனாங்கனாக்கா பெரிய அளவில் மாற்றம் வரும். பேச மாட்டாங்க. இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் பேச மாட்டாங்க. அடுத்து நீங்கள் எதிர்கட்சியாக வரும்போது ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப நீங்கள் கட்டாயம் பிடிச்சிக்கிட்டு திமுக கூட நீங்களும் நிற்பீங்க. மது ஒழிக்க வேண்டும், பெரிய அளவுக்கு ரோட்டுக்கு வந்துடுவீங்க. அப்போவாது இது நடந்து தொலைக்கட்டும். மது ஒழிக்கிற இந்த விஷயம் இருக்குல்ல, நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் பிடிச்சிக்கிட்டு போராடுவார். கனிமொழி சகோதரர்லாம் கருப்பு துணியை போட்டுட்டு போராடுவாங்க. அப்போ நீங்களும் பக்கத்தில் நின்று வலுவாக போராடி விடாமல் இந்த 32 வகைராவும் ரோட்டுக்கு வந்துடும். பெரிய ரைட்டப்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போவாது வலுவாக போராடி இந்த அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மதுவை ஒழித்து தொலைச்சிருங்க. அதோட முடிச்சுருங்க. இந்த நாடகம் திரும்ப வேணாமே. சசி பெருமாளை கொண்டு போய் புதைச்சது வரைக்கும் சொல்கிறீங்க. அதிலிருந்து நாங்கள் அந்த கோரிக்கையோடு தான் இருக்கிறோன்னா அப்புறம் எப்படி திரும்ப கூட்டணி வச்சுட்டு இருக்கிறீங்க விற்கிறவன் கூடவே? போலீஸாகவும் இருப்போம், நாங்கள் திருடங்கூடியும் போய் சேர்ந்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு வருவோன்ற மாதிரில இருக்குது இது. ஆனால் நான் போலீஸாகவே தான் இருப்பேன், காக்கி சட்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். எப்போ அது தடுக்கிறது தானே வேலை. இல்லை நானும் விற்கிறதுக்கு கூட எல்லாம் தொலை பண்ணிவிட்டு அப்புறம் போலீஸ் வேஷமும் போட்டுக்கிட்டு நிற்பேன் நான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது அரசியல் விமர்சனத்தை கடுமையாக எழுப்பி இருக்கிறது நீங்கள் பண்ணுறது. போனீங்க, கோரிக்கை வச்சுங்க. எந்த மக்களுக்கான பிரதிநிதியாக நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்து மக்களுடைய பிரதான கோரிக்கைகள் எதையுமே நீங்கள் பேசல, அந்த பட்டியலை நீங்கள் கொடுக்கல. வந்ததுலேருந்தே இந்த 21 ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அழுத்தம் கொடுத்து நீங்கள் எதுவும் கேட்டு வாங்கலை. அந்த மக்களுக்கு உண்டானது கேட்டால் நாங்கள் பொது கட்சின்றீங்க. பொது கட்சியாளர்கிட்ட எப்படி அப்புறம் அந்த சேரி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டுட்டு நீங்கள் போயிட்டு அந்த மக்களுடைய பிரதிநிதி உங்களுடைய குறைகள்லாம் எந்த அளவுக்கு தீர்த்துருக்குன்னு சொல்லுங்கள். 18% முழுக்க பூர்த்தியாக இருக்கிறதா? 3 லட்சத்துக்கு மேலே காலியாகவே இருக்குதுன்னு ரவிக்குமார் தரப்பில் ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க. தோழர் ரவிக்குமார் அவரும் உங்கள் பக்கத்தில் இன்றைக்கி இருக்கிறாரு. பேச்சுவார்த்தைக்கு வந்ததில் அவங்களும் இருந்திருக்கிறாங்க. என்ன அது 2 விஷயம், இங்கே ஒன்று பேசுகிறீங்க, அங்கே ஒன்று பேசுகிறீங்க. இங்கே எங்களை புறக்கணிக்கிறார்கள் அப்படின்றீங்க, அங்கே போனாக்கா எங்களை வரவேற்கிறாருன்றீங்க. இந்த பக்கம் சாராய கடையை மூடுன்றீங்க, சாராய கடை வச்சு நடத்துகிற ஃபேக்ட்ரி வச்சுருக்க பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. விற்கிறவங்க கூடயே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. விற்கிறவங்களே மாநாட்டில் கலந்துக்கிறதா சொல்கிறாங்க, அதுக்கும் நாங்கள் வரவேற்புன்றீங்க. என்ன அரசியல்னு எனக்கு புரியலை, எங்களுக்கு புரியலை, மக்களுக்கும் புரியலை. சரியான ஒரு நிலைப்பாடு எடுங்க. ஒரு மாதிரி போயிட்டுருக்கு விடுதலை சிறுத்தைகள், அது கூடாது என்பதுக்கு நேரடியான விமர்சனமாக தான் இந்த பதிவு. இதில் தனிப்பட்ட வெறுப்புலாம் இல்லை. இது நீ உடனே சொல்லுவீங்க தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிறாரு, நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலைப்பாட்டில் சீமான் இப்படியான நிலைப்பாட்டில் செய்தாலும் இதை விட கடுமையாக விமர்சனத்துக்கு ஆளாவார். இதை விட கடுமையாக நாங்கள் பேசுவோம். இந்த சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இருக்கிறது, கீழ்நிலையிலேருந்து மேலே வந்திருக்கீங்கன்றதால அளவாக நம்ம விமர்சிக்கிறோம். இந்த பிழையை நாம் தமிழர் கட்சி செய்ததுனாக்கா மிக கடுமையான விமர்சனத்தை அது சந்திச்சிருக்கோம். இப்போ தப்பித்தவர் அவர் பேசினாலும் கட்டாயம் சந்திப்பார், இந்த விமர்சனத்தை கட்டாயம் சந்திப்பார். உடனே நீங்கள் அந்த தளத்தில் அந்த ஆதரவாக இருந்துக்கிட்டு இப்படி விமர்சிக்கிறாரெலாம் சொல்லாராதீங்க. மக்களுக்காக நீங்கள் பேசும்போது மக்களுக்காக இந்த நிலைப்பாடு நீங்கள் எடுத்தது சரியா அப்படின்ற கேள்விகளை தான் நான் வைக்கிறோம். தொடர்ச்சியாக உங்களுடைய இன்றைக்கி முதலமைச்சரை சந்திச்சுட்டு நீங்கள் பேசின பேச்சில் இந்த சமூக மக்களுக்கு, அட்டவணை பிரிவு மக்களுக்கு எந்த அடிப்படையிலாவது 1% இருக்கிறத பாருங்கள். கேட்டால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, பாட்டாளி மக்கள் கட்சியும் அதை சொல்லியிருக்கிறார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அதிக பெரும்பான்மை குடிகாரர்கள் இருக்கிறது பறையர் சமூகத்தும் வன்னியர் சமூகத்திலும் தாங்க. காரணம் அதிக பெரும்பான்மையாக அந்த மக்கள் இருக்கிறார்கள்.
100 பேர் அவங்க இருக்கிறாங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட 10 பேர் குடிப்பாங்க, 50 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேர் குடிப்பாங்க. அதனால் அதிக பெரும்பான்மை குடிப்பது இந்த சமூக மக்கள் தான். இது ஒரு பொது பிரச்சனை. இந்த பொது பிரச்சனைக்கு நீங்கள் யாரெல்லாம் கூப்பிடணும்னு இருக்குது. சாராயம் விற்றுக்கிட்டு இருக்கிறவங்களையும் சாராய தொழிற்சாலை நடத்தி சப்ளை பண்ணிட்டு இருக்கிறவங்களையுமே நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்களா? இது எங்கேயாவது நடக்குமா அந்த மாதிரியான போராட்டம்? அப்புறம் வந்து கடைசியாக முடிக்கும்போது சொல்கிறீங்க, ஒன்றிய அரசு இதுக்கு ஒரு பெரிய அளவில் நடவடிக்கை எடுத்து ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் அழுத்தம் கொடுக்கணும். ஒன்றிய அரசு இப்படி ஒரு 47 உறுப்பை தேசிய அளவில் கொண்டு வந்து சட்டமாக கொண்டுட்டு வரணும். தேசிய அளவில் படிப்படியாக மது ஒழிப்பு வரணும். இது வந்து இப்போ இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. முதலமைச்சர் ஏற்கனவே அழுத்தம் கொடுத்து கடிதம் எழுதி எத்தனை விஷயம் வந்து கிழிச்சிட்டு போகுதுன்னு தெரியுதுல்ல உங்களுக்கு. கட்சித்தீவுக்கு கடிதம் எழுதினாரு, முல்லை பெரியாருக்கு எழுதுறாரு, காவிரிக்கு எழுதுறாரு, எல்லாத்துக்குமே எழுதிட்டு இருக்கிறாரு முதலமைச்சர். ஏதாவது ஒன்று நடந்திருக்குதா? இப்போ இதுக்கும் கடிதம் எழுத அழுத்தம் கொடுன்றீங்க. அழுத்தம் கொடுத்து காவிரி பிரச்சனை தீர்ந்ததா? கட்சி பிரச்சனை தீர்ந்ததா? முல்லை பெரியார் பிரச்சனை தீர்ந்ததா? பாலாறு பிரச்சனை, ஆந்திரா கூட இருக்கிற பிரச்சனை தீர்ந்ததா? எத்தனை அழுத்தம் கொடுப்பாரு இவர்? அழுத்தம் கொடுத்ததுலாம் எந்த கதியில் இருக்குதுன்னு தெரியுது. நீட்டுக்கு அழுத்தம் கொடுத்தீங்க எல்லாம் சேர்ந்து, அது எந்த லட்சணத்தில் இருக்குது? மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினீங்க, கையெழுத்து வாங்கின அந்த கோப்பு எங்கன்னு நீங்கள் கேட்கல, கூட்டணியில் இருக்கிற நீங்கள் கேட்கல. ஐயா இந்த மாதிரி கையெழுத்து வாங்கினீங்க, மக்கள்கிட்ட போகிற இடத்துலலாம் நீட்டை பற்றி கேட்குறாங்க, கையெழுத்து வாங்கினது என்னாச்சு? இதை பேசியிருக்கணும் இல்லை தோழர் திருமாவளவன்? நீட்டுக்கு எதிராக கையெழுத்துலாம் வாங்கினா அந்த கையெழுத்து பிரதி எங்கே இருக்குதுன்னு போகிற இடத்துலலாம் கேட்குறாங்க. ஒன்று எத்தனை நாளைக்கு இதை வச்சுன்னு இருந்துகிட்டு இருப்பீங்க? உதயநிதி 2 முறை போய் பிரதமரை சந்திச்சுட்டு வந்தார், இந்த கோப்புகள்லாம் அங்கே கொடுத்தாரா? இதெல்லாம் மக்கள் கேட்குறாங்க ஐயா அப்படின்னு நீங்கள் முதலமைச்சர்கிட்ட அது கோரிக்கை அதில் கொடுத்துருக்கலாமா இல்லையா? ஏன் அதெல்லாம் கொடுக்கல? 2 கோரிக்கை கொடுக்குறீங்க, சரி. மற்ற நீங்கள் சார்ந்து இருக்கிற அந்த மக்களுக்கு கேட்டால் நாங்கள் பொது கட்சின்றீங்க. பொது கட்சியாக இருந்தாலும் எல்லா மக்களுக்குமான அடிப்படை பிரச்சனைகள் இவ்வளோ இருக்குது. மின் கட்டணத்தை உயர்த்துனதை பற்றி நீங்கள் உங்கள் பதில் என்ன இருக்குது? சொத்து வரி உயர்த்துனதை பற்றி உங்கள் பதில் என்ன இருக்குது? உங்கள் கோரிக்கை அதில் என்ன இருக்குது? அதை பற்றி எதனா பேசிங்கிறது மக்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கிறது, தலைவலியாக இருக்கிறது, சுமக்க முடியாததாக இருக்குது. இவ்வளோ பெரிய மின் கட்டணம் உயர்ப்பு, அதுவும் கந்து வட்டி மாதிரி ரேட்டெல்லாம் போட்டு உயர்த்திக்கிட்டே போகிறது ரொம்ப மோசமாக இருக்குது. மக்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை அதில் வந்திருக்குதா? மக்களுக்கான பிரச்சனை தானே. மது ஒழிப்பு மாதிரி மின் கட்டண உயர்வு பெரிய அதிருப்தியில் இருக்குதா இல்லையா? தோழருக்கு தெரியுமா இல்லையா? 100 வரைக்கும் ஒரு இலவசம், 100க்கு மேலே போன ஒரு கட்டணம், 200க்கு மேலே போனால் மொத்தத்துக்கு சேர்ந்து அந்த கட்டணம் வந்துடும், 300க்கு மேலே போனால் மொத்தம் 300க்கும் சேர்ந்து அந்த கட்டணம் வந்துடும். இப்படி எந்த விதத்தில் வந்து உங்களுக்கு கந்து வட்டிக்காரன் தான் அந்த ரேட்டிங்லாம் போட்டு இப்படி பண்ணிட்டு இருப்பான். இது மாதிரி மக்கள் பேசுகிறாங்க ஐயா. இது எப்படி நீ இந்த கோரிக்கைக்குள்ளே வச்சிருக்கணுமா இல்லையா? நீங்கள் எதுவுமே இல்லை, இந்த 2 பிரச்சனையை மட்டும் பேசிட்டு வந்தீங்க. ஆஹா ஓகே, எல்லாம் ஆட்டம் கலைஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, பஞ்சாயத்து ஆட்டத்தை கலைங்க நீங்களா சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மாநாடு மிக கேலிக்கூத்தான ஒரு மாநாடு, கடுமையான விமர்சனத்தை வைக்கிற மக்கள் தரப்பில். உண்மையான மது ஒழிப்பு மாநாடாக இருந்தால் சாராய தொழிற்சாலை நடத்தக்கூடிய இந்த கோஷ்டிங் யாருமே கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாநாடு நடத்துங்க. விற்பதும் அதையும் விற்கிறவங்களையும் நீங்கள் உள்ளே கூப்பிட்டுக்குவீங்க, உற்பத்தி பண்ணுறவங்களையும் உள்ளே கூப்பிட்டுக்குவீங்க. மதுவை நாங்கள் ஒழிக்கிறோம், பிரதமர் மோடி தான் அதுக்கு காரணம்னு எத்தனை நாளைக்கு உருட்டிங்கன்னு தெரியல தோழர். இதோட இந்த ஆட்டம் நிற்கட்டும். இந்த பஞ்சாயத்து கலைக்கிற விஷயம் இதோட நிறுத்திடுங்க. தொடர்ச்சியாக இப்படிலாம் செய்கிறீங்க. தேர்தல் நெருங்குகிறது. குறிப்பாக அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதியாக நிகழ்ந்துட்டு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நியாயத்தை கேட்கக்கூடிய, உரிமையை கேட்கக்கூடிய எந்த விஷயத்தையும் இன்னும் உருப்படியாக நீங்கள் செய்யலைன்ற கடும் விமர்சனம் உங்கள் பக்கத்தில் இருக்குது. இதை நோக்கி நகருங்கள். மக்கள் உங்கள் பக்கம் வருவார்கள். மீண்டும் நீங்கள் வந்து முழுக்க வாக்குகளை வாங்கி திமுகவுக்கு கொட்டுங்க. அடுத்த முறையும் எங்களை வந்து பார்க்க அனுமதிக்க மாட்டேங்கிறாரு, சந்திக்க கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு புலம்புங்க. திரும்ப இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டே இருங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம், முதல்ல சொன்னல அந்த 2 நிகழ்ச்சி, மருத்துவர் ஒரு சட்ட வல்லுநர் 2 பேருக்கான 2 நிகழ்ச்சி, அதிலே வந்து அந்த கேள்வியை கேட்பதற்கான இமெயில் முகவரி, வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கேள்விகளை அதில் அனுப்புங்க மறக்காம. நன்றி, வணக்கம். உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம், கூட சிக்கல் இருக்கலாம், யாரிடம் கேட்பது, எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம். உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி. சட்டம் என்ன சொல்கிறது? சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதிலளிக்கிறார். பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர். உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள். பதில் வாரந்தோறும் பேசுவோம். உங்கள் ராவணா வலையொலியில்.